ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான லாஸ்ட் 30 டேஸ் கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்டிபிசியில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போதான் மேம் நான் ரயில்வே படிச்சுட்டு இருக்கேன், எஸ்எஸ்சி படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு எங்க இருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியல, வந்திருக்கக்கூடிய குரூப் டி எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்ல எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்ட்டான கிளாஸஸ் கொடுத்துருப்போம். இப்போ ரீசெண்டா ஆர்ஆர்பி குரூப் டிக்கான செலெக்ஷன் பேட்ச், என்டிபிசிக்கான செலெக்ஷன் பேட்ச், எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கான செலெக்ஷன் பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1999. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. ரயில்வே படிக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் வந்து இந்த கோர்ஸ்ல கவர் பண்ணிடுவோம். எஸ்எஸ்சி படிக்கிறீங்க அப்படின்னா இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் வந்து கவர் பண்ணுவோம். எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களோ அதுக்கான தனி பேட்ச் வந்து கொடுத்துருப்போம். ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான சிலபஸ், மெட்டீரியல் எல்லாமே கையில கொடுத்துட்டு வீக்லி பிளானும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே இந்த பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெஸ்ட் இருக்கும். ஸோ இதுல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1999 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கு 1 year வேலிடிட்டி மட்டும் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. என்டிபிசிக்கு எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், குரூப் டிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499. தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு டெஸ்ட் கொடுத்துருப்போம். அதே மாதிரி கரண்ட் அஃபேர் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 799 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். என்டிபிசிக்கு எனக்கு டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் வேணும், வீக்லி கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேர், அதுக்கான டெஸ்ட்டும் வேணும். லாஸ்ட் 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர், 1 yearோட கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏ கோர்ஸ்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். சிஏ கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க? வாட் இஸ் த ஏரியா ஆஃப் எ ராம்பஸ் whose perimeter is 60 cm and one diagonal is 24 cm? சுற்றளவு 60 சென்டிமீட்டர் மற்றும் மூலைவிட்டம் 24 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின், அப்படிதானே? சோ சாய் சதுரம் எப்படி இருக்கும்? சதுரத்தை கொஞ்சம் சாய்ச்சு போட்டோம் அப்படின்னா அதுதான் சாய் சதுரம். இப்படியும் போடலாம், இல்லனா இப்படி வச்சுட்டுனாலும் நீங்க வந்து பண்ணலாம். ஓகேவா? அப்ப அந்த சாய் சதுரத்துக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க? டயகனல் வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப சாய் சதுரத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? நமக்கு என்ன தெரியும்? சாய் சதுரம் ராம்பஸோட ஏரியாவுக்கான ஃபார்முலா ½ × d1 × d2ன்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு மூலை விட்டம். டிங்கிறது என்னதுன்னா உங்களுக்கு டயகனல். அப்ப d1ங்கிறது 1வது டயகனல், 1வது மூலை விட்டம். இது d1ன்னு சொல்லுவோம். இங்க இருந்து இங்க போடுறத வந்து d2ன்னு சொல்லுவோம். அதாவது இந்த முக்குல இருந்து இந்த கார்னர்ல இருந்து அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க கார்னர் வரைக்கும் ஒரு கோடு போட்டோம் அப்படின்னா அது பேரு தான் டயகனல், மூலை விட்டம்னு சொல்லுவோம். அப்ப இது வந்து d1. ஓகே, சோ இது வந்து உங்களுக்கு d2. ஏரியாவுக்கான ஃபார்முலா என்ன? ½ × d1 × d2. இப்ப நம்ம கையில என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க? சுற்றளவு கொடுத்திருக்காங்க. அப்போ சாய் சதுரத்தோட சுற்றளவு எவ்வளவு? 60 சென்டிமீட்டர். அப்ப இந்த மாதிரி எனக்கு ஒரு சாய் சதுரம் இருக்கு, இத சுத்தி நான் அளந்து பாக்குறேன் அப்படின்னா எனக்கு 60 சென்டிமீட்டர் வருது. அப்ப இத சுத்தி அளந்து பார்க்கும்போது எனக்கு 60 சென்டிமீட்டர். சாய் சதுரத்துல மொத்தம் எத்தனை பக்கம் இருக்கும்? 4 பக்கம் இருக்கும், அப்படிதானே? சோ 4 பக்கம் இருக்குமா? இதான சாய் சதுரம். இதுல எத்தனை பக்கம்? 1 2 3 4. கொஞ்சம் சாய்ச்சு போடணும், இல்லைன்னா நேரா போடணும், எப்படி போட்டாலும் ஓகே தான். ஓகேவா? சோ இப்படி ப்ராப்பரா போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி போட்டோம்னா தான் அது வந்து சாய் சதுரம். ஓகே, இந்த பட்டம்லாம் விடுவோம் இல்லையா? சோ அந்த மாதிரி இப்போ நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஓகேவா? சோ இப்போ இதுல எனக்கு சுற்றளவு இதை சுத்தி அளந்து பாக்குறேன். இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கத்தை அளந்து பாக்குறேன். எனக்கு 60 சென்டிமீட்டர் வருது. ஓகேவா? அப்ப சுத்தி அளந்து பார்க்கும்போது எனக்கு 60 சென்டிமீட்டர். அப்ப இந்த ஒரு பக்கத்துக்கான அளவு எனக்கு என்ன வரும்? சுத்தி அளந்து பார்க்கும்போது எத்தனை இடம் இருக்கு? 1 2 3 4. அப்ப இந்த 4 பக்கத்தையும் நான் அளந்து பார்த்தேன் அப்படின்னா 60 சென்டிமீட்டர். அப்போ ஒரு பக்கத்தோட அளவு எனக்கு என்ன வரும்? 60 / 4ன்னு போடும்போது 15 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். அப்போ ஒரு பக்கத்தோட அளவு, இந்த பக்கத்தோட அளவு 15, இதோட அளவும் 15 தான், இதோட அளவும் 15 தான், இதோட அளவும் 15 தான். இப்ப 4ஐயும் ஆட் பண்ணி பாருங்க, 60 வந்துருச்சா? அப்ப அதோட சுற்றளவுல இருந்து பக்கத்தோட அளவு கண்டுபிடிச்சாச்சு. ஒரு மூலை விட்டம் வந்து 24 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஏதோ ஒண்ணு வரைஞ்சுக்கோங்க. இதுவா இருக்கலாம், இல்லைன்னா இதுவா இருக்கலாம். அப்ப இது வந்து உங்களுக்கு எவ்வளவு? 24 சென்டிமீட்டர். ஓகே, அப்ப நமக்கு இதுல ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது ½ × d1, d1க்கு 24ன்னு போட்டுறலாம். d2க்கு வேல்யூ தெரியுமா? தெரியாது. அப்ப d2ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாதான் பரப்பளவு கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. சோ இன்னொரு மூலை விட்டம், இதோட வேல்யூ தான் நான் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ அப்ப இது ஃபுல்லா, இந்த மூலை விட்டம் ஃபுல்லா லென்த் வந்து எனக்கு எவ்வளவு? 24. ஓகேவா? சோ நான் எப்படி பிரிச்சுக்கிறேன்னா 24 இதுல இருந்து இது வரை 12, இதுல இருந்து இது வரை 12ன்னு ரெண்டா பிரிச்சுக்கிறேன் 24. ஓகேவா?
ஃபுல்லா 24 அத ரெண்டு பங்கா வச்சேன் அப்படின்னா இங்க 12 இங்க 12ன்னு வரும். ஓகே, எனக்கு என்ன தேவை? இத வேணா நீங்க பேர் வச்சுக்கோங்க ஏபிசிடின்னு. ஏபிசிடின்னு பேர் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ எனக்கு என்ன தேவை இப்போ? எனக்கு பிடிங்கிறது ஒரு மூலை விட்டம். இதோட லென்த் வந்து 24ன்னு என் கையில இருக்கு. ஏசிங்கிறது தான் இன்னொரு மூலை விட்டம் அல்லது D2ன்னு சொல்லலாம். இதோட வேல்யூ எனக்கு தெரியாது. அப்ப இத தான் நான் வந்து என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? சோ இப்ப இத எடுத்துக்கோங்க. இத எடுக்கும்போது இந்த கோணம் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்? 90 டிகிரி இருக்கும். அப்படிதானே? சோ இது செங்கோண முக்கோணம் மாரி இருக்கா? அப்ப இது வந்து உங்களுக்கு என்னது? 90 டிகிரி. அப்போ இல்லன்னா இதுக்கு வந்து ஒரு பேர் வச்சுக்கோங்க. ஓன்னு வச்சுக்கோங்க. ஓகே. இந்த முக்கோணம் OCB எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு எவ்வளவு? 90 டிகிரி. அப்ப இது செங்கோண முக்கோணம். ஓகேவா? OCB. நான் இந்த மாரி வரைஞ்சுக்கிறேன். இது வந்து O, இது வந்து C. ஓகே, சி பி. ஓகேவா? சோ இப்போ வந்து எனக்கு இது வந்து எனக்கு என்ன இருக்கு? 12 இருக்கு. ஓகேவா? சோ ஓசி வந்து எனக்கு எவ்வளவு இருக்கு? 15 இருக்கா? சோ ஓசி வந்து 15. 2 வேல்யூ இருக்கு. ஓகேவா? சோ இந்த வேல்யூ தான் நான் வந்து கண்டுபிடிக்கணும். அப்படிதானே? ஓகே. சோ இங்க ஓபியோட வேல்யூ 12 போட்டேன். பிசியோட வேல்யூ 15. சாரி மாத்தி போட்டேனா? பிசியோட வேல்யூ 15. ஓகே. சோ அப்ப இது செங்கோணம் முக்கோணம் மாதிரி இருக்கா? புரியுதா? இந்த முக்கோணத்தை தான் இங்க உங்களுக்கு வரைஞ்சு காட்டியிருக்கேன். அப்ப இந்த ஓசியோட லென்த் வந்து எனக்கு தேவை. அப்படிதானே? ஓசியோட லென்த் வந்து எனக்கு தேவை. நல்லா பாருங்க, இந்த படத்தை இங்க வரையும் போது நான் வேல்யூ மட்டும் மாத்திட்டேன். எக்ஸாம்ல மாத்திட்டீங்கனாலும் ஆன்சர் மாறிடும். ஓகே. பிசி வந்து எவ்வளவு? 15. அப்ப பிசி 15, இங்க வந்து 12 போட்டாச்சு. அப்ப இங்க வந்து பிதாகரஸ் தேற்றம் வந்து அப்ளை பண்ணலாமா? பைத்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணலாம். அது என்ன சொல்லுது பைத்தாகரஸ் தியரம்? கர்ணம் ஸ்கொயர். இந்த ஹைப்போடீனியஸை நீங்க ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த 2 பக்கங்களோட வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம். அப்ப அந்த 15 ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 15 ஸ்கொயர் ஈக்குவல் டு 12 ஸ்கொயர் பிளஸ் ஓசி ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கும். 15 ஸ்கொயரோட வேல்யூ என்ன உங்களுக்கு? 225. 12 ஸ்கொயரை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டீங்கன்னா -12 ஸ்கொயரா மாறிடும். 12 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 144. அதாவது இது 225. இந்த 12 இந்த பக்கம் பிளஸ் 12 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -12 ஆயிரும். -144 ஈக்குவல் டு ஓசி ஸ்கொயர். இப்போ டிஃபரன்ஸ் எடுத்தா 1 81. அப்போ ஓசி ஸ்கொயரோட வேல்யூ வந்து எவ்வளவு? 81. அப்போ ஓசியோட வேல்யூ என்ன வரும்? √81. ஓகே. அப்போ ஓசியோட வேல்யூ வந்து நம்ம இங்க என்ன போட்டுறலாம்? என்ன போட்டுறலாம்? √81னா 9ன்னு போட்டுறலாம். அப்போ ஓசியோட வேல்யூ வந்து 9ன்னு கிடைச்சிருது. ஓகே. சோ இதுல வந்து பைத்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணியும் இந்த வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இல்லனா அதோட மும்மை விதி அப்படின்னு படிச்சிருப்போம். ட்ரிப்ளெட்ஸ்ன்னு படிச்சிருப்போம். ஓகே. பைத்தாகரஸோட ட்ரிப்ளெட்ன்னு படிச்சிருப்போம். அப்போ நாம எப்படி படிச்சிருப்போம்னா யாரெல்லாம் 3 ஜோடியா வருவாங்க? 9, 12, 15. இது வந்து அதோட ட்ரிப்ளெட். அப்போ 9, 12 வந்துருச்சுன்னா இங்க கண்டிப்பா 15 தான் வரும். ஜியோமெட்ரி கிளாஸ்ல சொல்லி கொடுத்திருக்கேன். ஓகேவா? சோ அப்போ இங்க வந்து என்ன வரும் உங்களுக்கு? ட்ரிக்னாமெட்ரியில சொல்லி கொடுத்திருக்கேன். அப்ப இங்க என்ன வரும்? 15. ஓகேவா? அப்போ இந்த பிசியோட வேல்யூ வந்து 15ன்னு தெரியும். இது வந்து அப்போ 9. அதாவது இது மூணுமே இப்படிதான் வரும். ஓகே. இப்போ ஒரு செங்கோண முக்கோணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதோட வேல்யூ வந்து என்ன சொல்லியிருக்கேன்? இங்க 9 இங்க 15 வந்துருச்சுன்னா இங்க 12 தான் வரும். இங்க 9 12 வந்துருச்சுன்னா இங்க 15 தான் வரும். இந்த 12 15 இங்க வந்துருதுன்னா இங்க 9. ஓகே. இதுதான் ட்ரிப்ளெட்ன்னு படிச்சிருப்போம். ஓகே. சோ ட்ரிப்ளெட்னா 9 12 15. ஏதாவது 2 வேல்யூ 9 12 வந்துச்சுன்னா கர்ணத்தோட வேல்யூ கண்டிப்பா 15ஆ தான் இருக்கும். ஓகே. அப்படி இல்லன்னா பைத்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணியும் இதோட வேல்யூ 9ன்னு நீங்க கண்டுபிடிக்கலாம். ஓகே. அப்ப எனக்கு ஓசியோட வேல்யூ 9. அப்ப அந்த மூலை விட்டத்தோட பாதி அளவு கிடைச்சிருது. இங்க இருந்து இங்க வர 9ன்னா இங்க இருந்து இங்க வர உங்களுக்கு என்ன இருக்கும்? அதாவது ஓசி வந்து உங்களுக்கு 9. ஓகே. அப்ப நாம என்ன பண்ணலாம்? இது வந்து 9 அப்படின்னா இது ஃபுல்லா உங்களுக்கு என்ன வரும்? 2 × 9 18. 18ன்னு கிடைக்குமா? அப்ப ஏசியோட வேல்யூ என்ன வரும்? ஓசிய டபுள் பண்ணா ஏசி கிடைச்சிரும். அப்ப ஏசி ஈக்குவல் டு 18ன்னு கிடைக்கும். அப்ப இன்னொரு மூலை விட்டத்தோட அளவு வந்து உங்களுக்கு எவ்வளவு? 18ன்னு கிடைச்சிருது. அதை இதுல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா குயிக்கா ஆன்சர் வந்துரும். அப்ப 1/2 × 24 × 18 அப்படின்னு போடும்போது ஆன்சர் என்ன கிடைக்கும்? ஒரு 12 12 சாரி 1 2 12 2 24. இதையும் கட் பண்ணலாம், இல்ல இதையும் கட் பண்ணலாம். எதனாலும் கட் பண்ணுங்க. சோ 9ன்னு வரும். அப்ப 24 × 9. ஆன்சர் என்ன வரும்? 6ல முடியணும். சோ 6ல முடியுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் நமக்கு 6ல முடியுது. ஓகேவா? அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா 216 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? The average of 3 numbers is 6. The average of first 2 is 5, while the average of last 2 is 8. The 3 numbers are okay. 3 எண்களின் சராசரி வந்து 6. ஓகே. ஏபிசின்னு ஒரு 3 நம்பர் இருக்கு. ஓகே. அதோட சராசரி வந்து 6னா அதோட கூட்டுத்தொகை என்னவா இருக்கும்? 6 × 3 18. அப்படிதானே? 3 நம்பர் ஏபிசின்னு எடுத்துக்கிறோம். அதோட சராசரினா எப்படி கண்டுபிடிப்போம்? a + b + c divided by 3 = 6ன்னு கிடைக்கும். அப்ப இதுல இருந்து a + b + c = 6 × 3 வந்து 18 அப்படின்னு கிடைக்கும். 3 எண்ணோட சராசரி 6 அப்படின்னா அதோட கூட்டுத்தொகை என்னவா இருக்கும்?
6 into 3 18. முதல் 2 எண்ணின் சராசரி வந்து 5. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் 2 எண் என்னது? ஏயும் பியும். ஓகேவா? அப்போ முதல் 2 எண் வந்து ஏபி, அதோட சராசரி 10 அப்படி 5 அப்படின்னா அதோட கூட்டுத்தொகை என்னவா இருக்கும்? அதாவது a plus b divided by 2 equal to 5னா அதோட கூட்டுத்தொகை என்னது? a plus b equal to 10 கிடைக்கும். ஓகேவா? அப்போ அதோட கூட்டுத்தொகை a plus b equal to 10. கடைசி இரண்டின் சராசரி, கடைசி முதல் இரண்டுனா என்னது? ஏயும் பியும். கடைசி இரண்டுனா என்னது? பியும் சியும். அதோட சராசரி 8 அப்படின்னா அதோட கூட்டுத்தொகை என்ன வரும்? b plus c equal to 8 into 2 16. அதாவது b plus c divided by 2 equal to 8 இருக்கும். இதுல இருந்து b plus c யோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 16 கிடைக்கும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? அந்த 3 எண்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி தானே. நமக்கு என்ன, இது ஒரு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க, இதை ரெண்டாவதுன்னு வச்சுக்கோங்க, இதை மூணாவதுன்னு வச்சுக்கோங்க. ஏபிசி 3 எண்கள் தேவை. ஏபிசி 3 எண் தேவை. ஓகே, இது வந்து நார்மல் மெத்தட். இதை நார்மல் மெத்தட்லயும் சால்வ் பண்ணலாம், ஆப்ஷன் மெத்தட்லயும் சால்வ் பண்ணலாம். ரெண்டுமே சொல்லி கொடுக்குறேன். அப்போ நமக்கு என்ன தேவை? இந்த b plus c இருக்கு இல்லையா, இந்த வேல்யூவை கொண்டு போய் இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ஏயோட வேல்யூ கிடைச்சிரும். அப்படிதானே? அப்போ b plus c இருக்க இடத்துல என்ன போடணும்? 16ன்னு போடணும். போட்டீங்கன்னா ஏயோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 18 மைனஸ் 16. இங்க போடும்போது பிளஸ் 16 இருக்கும். பிளஸ் 16 அந்த பக்கம் வரும்போது மைனஸ் 16 மாறிடும். அப்ப ஏயோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, 18 மைனஸ் 16 வந்து 2. 2ல ஆரம்பிக்கிறது 3 ஆப்ஷன் இருக்கு. 3ல ஏதோ ஒண்ணுதான் கரெக்ட். இதை மட்டும் தான் எலிமினேட் பண்ண முடியும். இப்போ நமக்கு வேற என்ன தேவை? சி கண்டுபிடிக்கலாம். a plus b தூக்கி இதுல போடுங்க. a plus b இதுல போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? அதாவது a plus b plus c வந்து 18. a plus b யோட வேல்யூ வந்து 10. அந்த a plus b இருக்க இடத்துல 10 போடுங்க. 10 plus c equal to 18. அப்போ c யோட வேல்யூ 18 minus 10 8. ஓகே, அப்போ c யோட வேல்யூ 8ன்னு வரணும். இந்த ரெண்டு ஆப்ஷன்லயும் c யோட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? இங்க 10, இங்க 9ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இது ரெண்டையும் எலிமினேட் பண்ணிரலாம். மிச்சம் இருக்குது இந்த ஒரு ஆப்ஷன் தான். அப்ப இதுதான் நம்ம கரெக்ட்னு சொல்லிடலாம். ஓகே, கிளியரா புரியுதா? இப்ப இதை நார்மல் மெத்தட்ல எப்படி சால்வ் பண்ணலாம்? நார்மல் மெத்தட்ல எப்படி சால்வ் பண்ணலாம்? a plus b plus c divided by 3 equal to 6. a, b, c மூணையும் ஆட் பண்ணா 18 வரணும். இப்போ இது மூணையும் ஆட் பண்ணுங்க. 8 to 16, 16 2 18. 18 வருதா? வருது. இதுல ஆட் பண்ணா 18 வருது. சோ மூணு ஆப்ஷன்லயுமே ஆட் பண்ணா 18 வருது. நார்மல் மெத்தட் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ ஆப்ஷன் மெத்தட்ல நான் சொல்லி கொடுக்க போறேன். ஓகேவா? சோ ஆப்ஷன் மெத்தட்ல நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். மூணையும் ஆட் பண்ணா 18 வரணும். சோ மூணையும் ஆட் பண்ணா எல்லாத்துலயும் 18 வருது. ஏயையும் பியையும் ஆட் பண்ணா 10 வரணும். இப்ப இதுல ஏயையும் பியையும், இது ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஏ, 2 பி, இது சி. ஏயையும் பி ஆட் பண்ணா 10 வருதா? அப்ப இது கரெக்ட். இங்கேயும் ஏயையும் பி ஆட் பண்ணா 10 வருதா? மேபி இதுவும் கரெக்டா இருக்கலாம். இங்க ஆட் பண்ணி பாருங்க. ஏயையும் பியை ஆட் பண்ணா 10 வரல. இது ரெண்டே எலிமினேட் பண்ணிடலாம். பியையும் சியையும் ஆட் பண்ணா எத்தனை வரணும்? 16 வரணும். பிசி இதுல பாருங்க, பியையும் சியை ஆட் பண்ணுங்க. 8 7 15 தான் வருது. அப்ப இதுவும் தப்புன்னு சொல்லிடலாம். இதுல ஆட் பண்ணி பாருங்க, பியையும் சியையும் 8 8 16 வந்துருச்சா? ஜஸ்ட் 2 செகண்ட்ல ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? சோ அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட்னு சொல்லிடலாம். நார்மல் மெத்தட் படி அதை சப்ஸ்டியூட் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம், இல்ல ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் படியும் நீங்க வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஃபிகர் கொடுத்திருக்காங்க. இங்க அடுத்து என்ன வரும்? ஓகேவா? சோ இங்க என்ன லாஜிக்ங்கிறத கண்டுபிடிச்சிட்டு ஃபைனலா என்ன படம் வருங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். என்ன சொல்லியிருக்காங்க? Select the figure from among given option that can replace the question mark in the following series. பின்வரும் தொடரில் கேள்விக்குறியை மாற்றக்கூடிய படத்தை கொடுக்கப்பட்ட விருப்பங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கவும் சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஷேட் பண்ண டைமண்ட் என்ன பேட்டர்ன்ல போகுதுங்கிறத பார்க்கலாம். ஓகே, சோ ஷேட் பண்ண டைமண்ட் என்ன ஆகுது? இந்த படத்துல வந்து இந்த கார்னர்ல இருக்கு. அடுத்த படத்துல எங்க வந்துருது? இங்க வந்துருது. இங்க இருந்தது இந்த இடத்துக்கு வருது டைமண்ட். அதுக்கப்புறம் இந்த டைமண்ட் எங்க போகுது? மூணாவது படத்துல இங்க போகுது. ஓகே, சோ அதுக்கப்புறம் நாலாவது படத்துல எங்க வருது? கீழே வருது. ஓகேவா? சோ கீழே வந்துருச்சா? அஞ்சாவது படத்துல எங்க வந்துருது? இங்க சைடுல வந்துருது. அப்ப ஆறாவது படத்துல எங்க போகும் இது? சோ எங்க போகும்? திருப்பியும் அதே இடத்துக்கு போகும். இங்க வந்துரும் திருப்பி. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இங்க வருது, அதுக்கப்புறம் இங்க போகும், இங்க, இங்க, அப்புறம் மேல போயிரும். அப்ப எல்லா ஆப்ஷன்லயுமே அந்த ஷேடட் டைமண்ட் தான் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ அப்ப இப்போ அடுத்து இந்த ஸ்கொயரை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்கொயர் வந்து ஃபர்ஸ்ட் எங்க இருந்துச்சு? இங்க இருக்கு. ரெண்டாவது படத்துல இங்க வந்துருது. அப்ப இங்க இருந்து இங்க வருது. மூணாவது படத்துல எங்க இருக்கு? இந்த இடத்துக்கு வந்துருது. அப்ப இங்க வந்தது மறுபடியும் இந்த பக்கம் போயிரும். அதுக்கப்புறம் நாலாவது படத்துல எங்க போயிரும்? மேல போயிருது. ஓகே, சோ அஞ்சாவது படத்துல திருப்பி எங்க வருது? நாலாவது படத்துல மேல போயிருது. அஞ்சாவது படத்துல திருப்பி உள்ள வருது. ஓகே, சோ உள்ள வந்ததும் அதுக்கப்புறம் எங்க போகும்? சோ இதை அப்படியே கம்ப்ளீட் பண்றதுக்கு அடுத்து எங்க போகும்? திருப்பியும் அதே இடத்துக்கு அது வந்து போயிரும். ஓகேவா? சோ அப்போ ஸ்கொயர் வந்து அதே இடத்துக்கு போகும். ஓகேவா? சோ எங்க இருந்து ஆரம்பிக்கு? இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு ஷேப்பா வருதா?
சோ முடிக்கும் போது எல்லாமே க்ளோஸ் ஆகுற மாதிரி வரணும். அப்ப இங்க ஸ்கொயர் வந்துருது. அப்ப இங்க பாருங்க சர்க்கிள் இருக்கு, எலிமினேட் பண்ணிரலாம். இங்கேயும் சர்க்கிள் இருக்கு, எலிமினேட் பண்ணிரலாம். இங்க வந்து சாய் சதுரம், ஓகே, டைமண்ட் ஷேப் இருக்கு, எலிமினேட் பண்ணிரலாம். இதுல மட்டும் தான் என்ன இருக்கு, ஸ்கொயர் ஷேப் வந்து இருக்கு. அப்ப இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட்னு சொல்லிரலாம். இது ஏ, இது பி, இது சி, இது டி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? சோ இப்போ ஒரு 2 படத்தை வச்சு மட்டுமே இதை வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மத்த இதை வச்சும் நாம என்ன பண்ணலாம், இந்த ஆன்சர் கரெக்டானு கண்டுபிடிக்கலாம். சில நேரம் பாத்தீங்கன்னா ஒரு இதை வச்சு மட்டுமே ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். சில டைம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இதுலதான் நம்மளால என்ன பண்ண முடியும், எல்லா ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். எல்லாமே ஒரே மாதிரி கொடுத்திருப்பாங்க. இப்ப சர்க்கிள், சர்க்கிள் பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்க இருக்கு, அதுக்கப்புறம் இங்க கொண்டு போயிருக்காங்க. அடுத்த படத்துல கீழே வந்திருக்கு, அதுக்கு அடுத்த படத்துல இந்த பக்கம் வந்திருக்கு, அதுக்கு அடுத்த படத்துல எங்க போயிருக்கு, மேல போயிருக்கா, சோ மேல போயிருக்கு. ஓகே, சோ இதை க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா அடுத்த சர்க்கிள் எங்க வரணும், அதாவது இப்படி நிக்கிறத படம் உள்ள வரைஞ்சாச்சு, இதை க்ளோஸ்டா மாத்துறதுக்கு என்ன பண்ணணும், சர்க்கிள் இங்க வரும். ஓகே, அப்போ சர்க்கிள் இங்க கரெக்டா இருக்கா? ஓகே, சோ அடுத்து டைமண்ட் ஷேப். ஓகே, சோ டைமண்ட் ஷேட் இல்லாத டைமண்டுக்கு பார்க்கணும். டைமண்ட் எங்க போயிருக்கு, இங்க இருந்தது இங்க போயிருக்கு. ஓகே, அடுத்த படத்துல, அதுக்கு அடுத்த படத்துல எங்க வந்திருக்கு, நடுவுல வந்திருக்கு. ஓகே, சோ நடுவுல வந்திருக்கு. அதுக்கு அடுத்த படத்துல மேல போயிருக்கா, சோ இங்க போயிருக்கு. அதுக்கு அடுத்த படத்துல உங்களுக்கு எங்க வந்திருக்கு, இங்க வந்திருக்கு. ஓகே, சோ இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க போய் இங்க போய் இங்க போய் அதுக்கப்புறம் ஃபைனலா இதை க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணும்போது இந்த இடத்துக்கே வந்துரும். அப்ப இங்க டைமண்ட் வந்துருச்சு. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் அதேதான் ஷேடு வருங்க. புரியுதா? இப்ப அதுக்கும் அதே மாதிரி நீங்க போட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி க்ளோஸ்டா ஏதாவது ஒரு ஷேப்ல க்ளோஸ்டா வருதான்னு நீங்க வந்து பார்க்கணும். ஓகே, கிளியரா புரியுதா? இப்ப அடுத்த இதுக்கு பாருங்க, அடுத்து இந்த ஷேப் வந்து எங்க இங்க இருக்கு, அடுத்த படத்துக்கு இங்க போயிருது, சோ இங்க போயிருது. அதுக்கு அடுத்த படத்துக்கு எங்க போகும், இங்க போகும். அதுக்கு அடுத்த படத்துக்கு இங்க வந்துருது, சோ இங்க வந்துருது. அதுக்கு அடுத்த படத்துக்கு எங்க போயிருது, உங்களுக்கு அடுத்த படத்துக்கு இங்க போயிருது மேல. ஓகேவா? சோ அப்ப அதுக்கு அடுத்த படத்துல இதை க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்றதுக்கு இங்க வந்தாதான் முடியும். ஓகேவா? சோ அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்ட்னு சொல்லிடலாம். புரியுதா? அது எப்படி போகுதுன்னு பார்த்தே ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தடுத்த படத்துல எப்படி இருக்குங்கிறத பார்த்தே நம்ம வந்து ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின். The surface area of a 3 coterminous faces of a cuboid. Okay, இணை முகங்கள். Okay, of a cuboid are 5 cm square, 16 cm square, 20 cm square. Find the volume of the cuboid. அதோட surface area கொடுத்திருக்காங்க. ஒரு cuboid இருக்கு, cuboidோட surface area வந்து கொடுத்திருக்காங்க. surface area பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர், 16, 20. ஓகே, ஒரு கியூபாய்டு இருக்கு, இல்ல ஒரு கியூப் இருக்குன்னா அதுல என்னெல்லாம் இருக்கும், லென்த், பிரெத், ஹைட் இருக்கும். ஓகே, அப்போ சர்ஃபேஸ் ஏரியா எப்படிலாம் நம்ம கண்டுபிடிக்கலாம், L into B, இது சர்ஃபேஸ் ஏரியா தான். ஓகேவா? B into H, அதுக்கப்புறம் என்ன இருக்கும் உங்களுக்கு, L into H. ஓகேவா? சோ இப்போ அதோட வேல்யூஸ் வந்து கொடுத்திருக்காங்க, 5, 16, 20ன்னு கொடுத்திருக்காங்க. ஒரு செவகத்தின் 3 இணை முகங்களின் மேற்பரப்பு பகுதிகள் 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர், 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர், 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர். கனசெவகத்தின் கன அளவை கண்டறியும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ நம்ம வந்து அதோட என்னது மேற்பரப்பு பகுதிகள்னா என்ன அர்த்தம், சர்ஃபேஸ் ஏரியா LB கொடுத்திருக்காங்க, BH கொடுத்திருக்காங்க, LH கொடுத்திருக்காங்க. நாம கன அளவு கண்டுபிடிக்கணும். கியூபாய்டோட கன அளவுக்கான ஃபார்முலா என்ன, LBH. ஓகே, இதுதான் என்னது கியூபாய்டோட வால்யூம்கான ஃபார்முலா. ஓகே, கன அளவுக்கான ஃபார்முலா. நீங்க ஒரு கியூபாய்டு எடுத்து பாருங்க, அதுல அந்த இணை முகங்கள் அப்படிங்கிறது எப்படி வரும் உங்களுக்கு, ஒரு கியூபாய்டு எப்படி இருக்கும், சோ இந்த மாதிரி. ஓகே, சோ இந்த மாதிரி தான் ஒரு கியூபாய்டு இருக்கும். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த இணை முகங்கள்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது எப்படி கண்டுபிடிப்போம், இந்த ABCD. ஓகே, சோ இதுதான் என்னது, இது வந்து சர்ஃபேஸ் ஏரியா ஃபர்ஸ்ட் இதோடது. இந்த ABCDயோட வேல்யூ தான் உங்களுக்கு என்னது, 5 சென்டிமீட்டர். ஓகேவா? சோ 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேற என்ன சொல்லலாம், ADEF. ஓகேவா? சோ ADEF இதோடது. சோ இதோடது பாத்தீங்க அப்படின்னா 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற எது எடுக்கலாம், ABEG. ஓகே, ABEG. ஓகேவா? சோ இதோடது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இந்த மாதிரி படத்தை வச்சும் நீங்க வந்து இது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டைரக்டாவே என்ன போட்டுடலாம்னா, இது LB ஓடது, இது BH ஓடது, இது வந்து LH ஓடதுன்னு போட்டுடலாம். ஓகேவா? சோ அப்படி போடும்போது உங்களுக்கு வேல்யூ என்ன வரும், LB ஓட வேல்யூ வந்து 5, BH ஓடது பாத்தீங்கன்னா 16, அதுக்கப்புறம் LH ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு எவ்வளவு, 20. ஓகேவா? சோ இப்போ இதுதான் என்னது, அந்த சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேவா? சோ இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், LB into BH into LH. இத மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன வரும், இங்க L இருக்கு, இங்க L இருக்கு, சோ இங்க L இருக்கு. அப்ப 2 L இருக்கா, சோ 2 L இருக்கு. மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும், L ஸ்கொயர். இங்க B இருக்கு, இங்க B இருக்கு, B ஸ்கொயர்னு இருக்கு, இங்க H இருக்கு, இங்க H இருக்கு. அப்ப H ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்ப அந்த சர்ஃபேஸ் ஏரியா எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், L ஸ்கொயர், B ஸ்கொயர், H ஸ்கொயர். இன்னும் சுருக்கமா இதை எப்படி எழுதலாம், LBH the whole ஸ்கொயர்னு நாம வந்து எழுதலாம்.
சர்ஃபேஸ் ஏரியா எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? LBH த ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். நமக்கு கன அளவு என்னன்னு தெரியும்? LBH தான் கன அளவுன்னு தெரியும். ஓகேவா? சோ இப்போ LBH த ஹோல் ஸ்கொயர். ஓகே, சோ LB யோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன தெரியும்? 5ன்னு தெரியும். BH யோட வேல்யூ வந்து 16, LH ஓட வேல்யூ வந்து 20. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? LBH த ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். அப்படிதானே? LB, BH, LH மல்டிப்ளை பண்ணா LBH த ஹோல் ஸ்கொயர். அப்ப இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. 5 × 16 × 20. நமக்கு தேவையானது என்னது? LBH, கன அளவு தான் வேணும். அப்ப LBH வேணும்னா என்ன பண்ணணும்? ரெண்டு பக்கமும் ரூட் எடுக்கணும். ரூட் எடுக்கும்போது ஆன்சர் என்ன கிடைக்கும்? 5 × 16 × 20ன்னு கிடைக்கும். ரூட் ஆஃப் 5 × 16 × 20. இப்ப இந்த 5 அப்படியே எழுதிக்கோங்க. 16 எப்படி எழுதலாம்? 16னே வச்சுக்கோங்க. 20 எப்படி எழுதலாம்? 4 × 5ன்னு எழுதிக்கலாம். ஓகே, 4 × 5ன்னு எழுதிக்கலாம். இப்போ நம்ம வெளியே எடுங்க. LBH வேணும். LBH ரூட்டை விட்டு வெளியே எடுங்க. 2 5 இருக்கா? 2 5க்கு ஒரு 5 எடுத்துக்கலாம். 16 இருக்கா? 16க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 4ன்னு கிடைக்கும். 4 இருக்கா? 4க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 2ன்னு கிடைக்கும். அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும்? 20, 22, 40. ஓகே, அப்ப அதோட கன அளவு 40 சென்டிமீட்டர் கியூப். ஓகே, 40 சென்டிமீட்டர் கியூப்ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இந்த படம் எல்லாம் வச்சு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஆக்சுவலா எக்ஸாம்ல பார்த்ததுமே இதை வந்து குயிக்கா நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, சர்ஃபேஸ் ஏரியா எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? LBH த ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். இது எல்லாமே பேசிக் கிளாஸ்ல நீங்க படிச்சிருக்கணும். ஓகே, அப்ப சர்ஃபேஸ் ஏரியா எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா கிடைக்கிறது LBH த ஹோல் ஸ்கொயர். அப்ப இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு கிடைக்கிறது LBH த ஹோல் ஸ்கொயர் நான் எழுதிரலாம். 5 × 16 × 20. அந்த LBH த ஹோல் ஸ்கொயர் எப்படி வந்துச்சுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, அது தெரியாம நான் டைரக்டா LBH த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த வேல்யூன்னு சொன்னா புதுசா இந்த வீடியோவை பாக்குறவங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கும். ஏற்கனவே கான்செப்ட படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன இருக்கும்? நான் டைரக்டா LBH த ஹோல் ஸ்கொயர்னு இப்படி எழுதியிருந்தா உடனே புரிஞ்சிருக்கும். ஓகே, LBH த ஹோல் ஸ்கொயர் எப்படி வருதுங்கிறது தெரியுதா? இது LB, இது BH, இது LH எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா LBH த ஹோல் ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப இது LBH த ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ இது அப்படின்னா கன அளவுங்கிறது என்னது? வால்யூம்ங்கிறது என்னது? LBH. அப்ப இதுக்கு ரூட் எடுக்கணும். அப்ப ரூட் ஆஃப் 5 × 16 × 20. அப்ப ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? இத அப்படியே ஒவ்வொரு நம்பரா வெளியெடுத்தும் ரூட் எடுக்கலாம். இல்ல இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 80, 82 உங்களுக்கு என்ன வரும்? 1600ன்னு கிடைக்கும். ரூட் ஆஃப் 1600 ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 40 சென்டிமீட்டர் கியூப். ரொம்ப ஈஸி. ஒரு 5 செகண்ட் 6 செகண்ட்ல எக்ஸாம்ல ஆன்சர் பண்ணிரலாம். ஓகே, 40ங்கிறது ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின். How many triangles are there in the given figure? கொடுக்கப்பட்ட படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன என்பதை கண்டறியவும். ஓகே, ரொம்ப ஈஸி. முக்கோணங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபிகர் கவுண்டிங்ல நான் உங்களுக்கு ஷார்ட்கட் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படிதானே? சோ இதுல பார்த்ததுமே வெளியில எத்தனை முக்கோணம் இருக்குன்னு சொல்லிடலாம். 1 2 3 4. ஓகே, டோட்டலா இங்க எத்தனை இருக்கு? 4 முக்கோணங்கள் இருக்கு. அப்படிதானே? 1 2 3 4 கவுண்ட் பண்ணி எழுதியாச்சு. இப்போ இந்த மாதிரி ஷேப் இருந்தா அதுல எத்தனை முக்கோணம் இருக்குன்னு உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நான் சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? இந்த மாதிரி முக்கோணம் இந்த மாதிரி ஷேப் இருந்தா அதுல எத்தனை முக்கோணம் இருக்கும்? 3 முக்கோணங்கள் இருக்கும். அப்படிதானே? எப்படி? இந்த மாதிரி ஷேப் இருக்குன்னா என்ன மாதிரி பண்ணலாம்? இதை எப்படிலாம் வரையலாம்? இப்படி ஒரு முக்கோணம் எழுதலாம், இப்படி ஒரு முக்கோணம் எழுதலாம், அப்புறம் வெளியே இருக்கக்கூடிய இந்த முக்கோணம். அப்ப 3 ஷேப் கிடைச்சிருதா? அப்ப இந்த ஷேப்பை பார்த்தாலே அதுல எத்தனை இருக்கும்? 3 முக்கோணங்கள் இருக்கும். இதை வரைஞ்சும் காட்டியிருப்பேன் உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல. இல்லைன்னா இப்படி நம்பர் போட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். 1 2ன்னு போடுங்க. 2 + 1 = 3ன்னு சொல்லி கொடுத்துருப்பேன் இங்க. அப்ப இந்த மாதிரி ஷேப் இங்க இருக்கா? அப்ப இந்த மாதிரி ஷேப்னாலே 3 முக்கோணங்கள் இருக்கும். இந்த மாதிரி ஷேப்ல எத்தனை இருக்கு இந்த பார்ட்ல? இதுல இந்த மாதிரி ஷேப் இருக்கு. ஒரு முக்கோணத்தை 2ஆ பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரி ஷேப் எத்தனை இருக்கு? இது ஒரு பார்ட் 1, இதுல 1 இருக்கா? 2 பார்ட், 3, 4 பார்ட். இந்த மாதிரி ஷேப் 1 இருந்தாலே அதுல வந்து 3 முக்கோணம் இருக்கும். அப்ப இந்த மாதிரி ஷேப் 4 பார்ட் இருக்கு. அப்ப இதுல 3, இதுல 3, இதுல 3ன்னு போடும்போது உங்களுக்கு டோட்டலா எவ்வளவு வரும்? 12 முக்கோணங்கள் வரும். ஓகேவா? அப்போ ஏற்கனவே ஒரு 4 முக்கோணம் நான் கவுண்ட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து இதுல வந்து நான் 4 3 12. ஓகேவா? ஒரு 12 முக்கோணம் போட்டாச்சு. இப்போ உள்ள வாங்க. 1 2 3 4 4 ஆச்சா? சோ 4 போட்டாச்சு. இன்னும் உள்ள வாங்க. இன்னும் உள்ள வந்தா 1 2 3 4. ஓகே, சோ 4 ஆச்சா? இப்போ கவுண்ட் பண்ணுங்க. 16 16 4 20 20 4 24. அப்ப இந்த படத்துல டோட்டலா எத்தனை முக்கோணங்கள் இருக்கு? 24 முக்கோணங்கள் இருக்கு. ஓகே, இன்னும் ஒரு டைம் சொல்லி கொடுக்குறேன். நல்லா கவனிங்க. கன்ஃபியூஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சிம்பிளான படம் தான். ஓகே, ரொம்ப கன்ஃபியூஸாலாம் கொடுக்கல. பார்த்த உடனே கவுண்ட் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சோ வெளியே எத்தனை இருக்கு? 4 இருக்கு. அது புரிஞ்சிருச்சா? 1 2 3 4. ஓகே, சோ 4 முக்கோணம் வெளியே இருக்கு. அது ரைட்டு. உள்ள பாருங்க. இந்த மாதிரி ஷேப்னாலே 3ன்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஷேப் எத்தனை இருக்கு? இதுல 1 இருக்கு,
இதுல அந்த ஷேப் இருக்கு, இதுல அந்த ஷேப் இருக்கு, இதுல அந்த ஷேப் இருக்கு. அப்ப மொத்தம் 4 ஷேப் அந்த மாதிரி இருக்கா? அப்ப 4 3 12. அப்ப அதுல ஒரு 12 முக்கோணம். ஓகேவா? சோ இந்த 12 எப்படி வந்துச்சுன்னு தெரியுதா? 4 × 3 4 ஷேப் அந்த மாதிரி இருக்கு. உள்ள வாங்க, திருப்பி உள்ள வந்தீங்க அப்படின்னா இங்க 1 2 3 4 4 முக்கோணமாச்சா? சோ அந்த 4. இப்ப மறுபடியும் உள்ள வாங்க, மறுபடியும் உள்ள வந்தீங்க அப்படின்னா இங்க ஒரு 4 முக்கோணமாச்சு. ஓகே, 1 2 3 4. இப்ப ஆட் பண்ணி பாருங்க, 24 வந்துருச்சா? தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் பாத்துருவோமா? சோ அடுத்த கொஸ்டின், இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். செலக்ட் த ஃபிகர் தட் டஸ் நாட் பிலாங் டு த ஃபாலோயிங் குரூப். கீழ்கண்ட தொகுப்பை சேராத படத்தை தேர்ந்தெடுக்கவும். ஓகே, பார்த்தோன்னே இதுக்குள்ளே ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நல்லா பாருங்க, ABCD 4 இது இருக்கு. எது சேராது? மத்த எல்லாமே பாருங்க லைன் வச்சு வரைஞ்சிருக்காங்க. அப்படிதானே? சோ கோடு வச்சு வரைஞ்சிருக்காங்க. முக்கோணம் வரையணும்னா கோடு தேவை. இது வந்து ஆப்ஷன் பிலையும் பாருங்க கோடு வச்சு தான் வரைஞ்சிருக்காங்க. அந்த லைன் வச்சாதான் நம்ம இந்த ஷேப் வந்து சாய் சதுரம் வந்து கொண்டு வர முடியும். ஆப்ஷன் டிலையும் பாருங்க இந்த மாதிரி ஷேப் இருக்கு. ஆனா ஆப்ஷன் சில மட்டும் என்ன பண்ணிருக்காங்க? கர்வ் வச்சு வரைஞ்சிருக்காங்க, வளைவு வச்சு வரைஞ்சிருக்காங்க. ஓகேவா? அப்ப ஆப்ஷன் சி தான் நம்ம என்ன சொல்லிடலாம்? ஆட் ஒன் அவுட்னு சொல்லிடலாம். பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். 100 கொஸ்டின் எக்ஸாம்ல கேக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, ஈஸியா அட்டன் பண்ற மாதிரி. ஓகே, பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாமா? இது எல்லாமே கோடு கோடா போட்டிருக்காங்க, இது மட்டும் வளைவா போட்டிருக்காங்க. அதனால ஆப்ஷன் சி தான் ஆட் ஒன் அவுட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு? How much will a sum of rupees 2500 amount to 1 year at 4% interest rate when the interest is compounded half-yearly? கூட்டு வட்டியில் முதலீடு செய்யப்பட்ட தொகை ரூபாய் 2500. ஒரு பேங்க்ல நீங்க 2500 ரூபாய் போட்டிருக்கீங்க. பேங்க் உங்களுக்கு கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. அரை ஆண்டில் கூட்டப்பட்டால், அதுவும் பாத்தீங்கன்னா ஹாஃப் இயர்லி, அரை ஆண்டுக்கு ஒரு முறை வந்து என்ன பண்றாங்க? கூட்டுறாங்க. 4% வட்டி வீதத்தில். அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா 4%. ஓகேவா? சோ ஒரு ஆண்டில் அந்த தொகை எவ்வளவாக மாறும்? நிறைய பேர் இந்த கொஸ்டினை எக்ஸாம்ல ரீட் பண்ணிட்டு 4%, அப்போ உடனே 104ன்னு போட்டு விட்டுருவாங்க. சோ 104ன்னு ஆட் பண்ணிடுவாங்க. சோ அப்படி பண்ணக்கூடாது. என்ன கொடுத்திருக்காங்க? ஹாஃப் இயர்லின்னு கொடுத்திருக்காங்க, அரை ஆண்டுன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப அரை ஆண்டுனா 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி வட்டி போடுறாங்க. ஓகேவா? அப்போ ஒரு வருஷத்துக்கான வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கான வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி வட்டி போட்டாங்கன்னா ஒரு வருஷத்துல எத்தனை வாட்டி வட்டி போடுவாங்க? 2 டைம்ஸ் போடுவாங்க. ஓகேவா? ஏன்னா 6 மாசத்துக்கு ஒரு வாட்டினா ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வட்டி போடுவாங்க, அதுக்கு அடுத்த 6 மாசத்துல ஒரு வட்டி போடுவாங்க. அப்ப 2 டைம்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க? வட்டி போடுவாங்க. அப்ப இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீங்க பாதியா குறைச்சிக்கணும். ஹாஃப் இயர்லினா டிவைடட் பை 2 போடணும். அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2%ன்னு வரும். ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஹாஃப் இயர்லினா என்ன, குவார்டர்லினா எப்படி, இல்லனா ஃபுல் அமௌண்டா இருந்தா எப்படி இருக்கும், இன்ஸ்டால்மெண்ட்னா என்ன மாதிரி வரும்னு எல்லா டைப்புமே நான் வந்து சொல்லி கொடுத்திருக்கேன். அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 2%. அப்ப டைம் பீரியட் எத்தனை டைம் பீரியட் வருது? ஒரு வருஷத்துல எத்தனை வாட்டி வட்டி போடுறாங்க? 6 மாசத்துக்கு ஒரு வாட்டினா 2 டைம் வட்டி போடுறாங்க. அப்ப டைம் பீரியட் வந்து 2ன்னு போடணும். நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா இந்த 6 வந்து 4ன்னு எடுத்துக்கிடுவாங்க, இந்த டைம் பீரியட வந்து 1 இயர்னு எடுத்துக்கிடுவாங்க. அதுதான் தப்பு. இது கணக்கு வந்து ஹாஃப் இயர்லி கணக்கு. ஓகேவா? 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி வட்டி போடுறாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பாதியாக்கணும், 2%. 6 மாசத்துக்கு ஒரு வாட்டினா ஒரு வருஷத்துல 2 டைம் வட்டி போடுவாங்க. அப்ப டைம் பீரியட் வந்து 2. ஓகே, பேங்க்ல போட்ட தொகை எவ்வளவு? 2500. இப்போ ஒரு வருஷம் முடிவுல எவ்வளவு கிடைக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சோ உங்களுக்கு ரேஷியோ மெத்தட் சொல்லி கொடுத்திருக்கேன். அப்படிதானே? இது பிரின்சிபல், இது அமௌண்ட்னு போட்டுக்கோங்க. நீங்க பேங்க்ல போட்ட பிரின்சிபல் வந்து 100%ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? எத்தனை எத்தனை வருஷத்துக்கு எத்தனை டைம் பீரியட் போட்டிருக்கீங்க? 2 டைம் பீரியட். அப்ப 200 போட்டுக்கோங்க. ஓகேவா? சோ வட்டி எவ்வளவு போடுறாங்க? 2%. ஓகேவா? அப்போ 100 + 2 102. ஓகேவா? அப்ப அமௌண்ட் 100 ரூபாய் பேங்க்ல போட்டிருக்கீங்க, 2 ரூபாய் வட்டி கொடுக்காங்கன்னா மொத்த அமௌண்ட் கையில எவ்வளவு கிடைக்கும்? 102 ரூபாய் கிடைக்கும். டைம் பீரியட் எத்தனை? 2 டைம் பீரியடா? அப்ப இங்க 102, இங்க 102 போட்டுக்கோங்க. இப்ப இத மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 100 × 100 உங்களுக்கு என்ன வரும்? 10,000 அப்படின்னு வரும். 102 × 102 எவ்வளவு வரும்? 10,404ன்னு வரும். ஓகே, ஈஸி. இதுக்கெல்லாம் எப்படி ஸ்கொயர் பண்ணணுங்கிற ஷார்ட்கட்லாம் வேதிக் மேக்ஸ்லயே நம்ம படிச்சாச்சு. ஓகே, 102 எப்படி ஸ்கொயர் பண்ணணும்னு. அப்ப 10,404ன்னு வரும். அப்ப நீங்க பேங்க்ல போட்ட தொகை வந்து 10,000 பங்கு. பேங்க் உங்களுக்கு கொடுத்த அமௌண்ட் எவ்வளவுனா 10,404. ஓகே, பேங்க்ல நீங்க எவ்வளவு போட்டிருக்கீங்க? 2500. அந்த 2500 எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 10,000க்கு ஈக்குவலா இருக்கும். 10,000 தான், 10,000 பார்ட் 2500 இருந்தா 1 பார்ட் என்னன்னு கண்டுபிடிங்க. 00 கட் ஆகிரும். சோ 1 பார்ட் என்ன வரும்? 25 டிவைடட் பை 100ன்னு வரும். அப்போ 1 பார்ட் உங்களுக்கு என்ன வரும்? 1/4ன்னு கிடைக்கும். ஓகே, 25
இந்த 100 கீழ வந்துரும். அப்போ 1/4ன்னு கிடைக்கும். உங்களுக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? எவ்வளவு தொகை வந்து உங்க கையில கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்போ 10,000 பார்ட் போட்டீங்கன்னா 10,404 பார்ட் வந்து கிடைக்கும். அப்போ 1 பார்ட் 1/4னா 10,404 பார்ட் என்ன வரும்? 10,404 இன்டு 1/4 கட் பண்ணா என்ன வரும்? 2 நாள் 8, 6 நாள் 24, 0 1 நாள் 4 ரூ. 2,601 கிடைக்கும். ஓகேவா? அப்ப ரூ. 2,500 பேங்க்ல போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அரையாண்டுக்கு ஒரு தடவை வட்டி போடுறாங்கன்னா கடைசி அந்த ஒரு வருஷம் முடிவுல உங்க கையில எவ்வளவு கிடைக்கும்? ரூ. 2,601 வந்து கிடைக்கும். ஓகேவா? ஓகே. சோ இது போக இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நாம வந்து அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே படிக்கிறாங்க, குரூப் டிக்கு அப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங்னு எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணாலும் சரி, நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க, 0 லெவல்ல இருக்கீங்க. எனக்கு எங்க இருந்து படிக்கணும்னே தெரியல மேடம். நான் காலேஜ் போயிட்டு இருக்கேன், பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கிடைக்கிற டைம்ல தான் என்னால கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண முடியுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்லயே எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்திருப்போம். தமிழ், இங்கிலீஷ்ல கிளாஸஸ் கொடுத்திருப்போம். வீக்லி பிளான் கொடுத்துருவோம். என்ன படிக்கணுமோ அதுக்கான சிலபஸ், மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துருவோம். உங்களுக்கு கிடைக்கிற டைம்ல நீங்க கிளாஸஸ் எல்லாமே பாத்துக்கலாம். எந்த டைம்னாலும் கிளாஸஸ் அக்சஸ் பண்ணிக்கலாம். வீக்லி டெஸ்டும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, இதை மட்டும் படிச்சீங்கனாலே போதும். ஒரு டைம் தான் ஃபீஸ் பே பண்ண போறீங்க. 1,999 ஒரு டைம் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருவோம். ஓகேவா? சோ கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. காலேஜ் படிக்கும் போதே கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எங்க படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா நம்ம ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸை கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா 1,999க்கு எல்லா எக்ஸாமும் கவர் பண்ற மாதிரி, எல்லா கிளாஸஸும் கவர் பண்ற மாதிரி நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல மட்டும் தான் கிளாஸஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். சோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அடுத்தடுத்த லெவலுக்கு அவங்க போறதுக்கும் நம்ம கோர்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் லைஃப் டைம் வேலிடிட்டியும் கொடுத்துருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு கொண்டு போங்க. ஓகேவா? சோ கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1,999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றீங்க, குரூப் டிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், என்டிபிசிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், பேங்க் எக்ஸாமுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499. கரண்ட் அஃபேர் இப்ப இருக்க காலத்துல பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் நிறைய ஸ்டூடெண்ட் படிக்கவே மாட்டேங்கிறாங்க. சோ ஸ்டூடெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்லயும் ஃபுல் மார்க் வாங்கணுங்கிறதுக்காக தான் கரண்ட் அஃபேருக்கு செப்பரேட்டா சிஏ பிடிஎஃப் பிளஸ் சிஏ டெஸ்ட்னு ஒரு கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இந்த கோர்ஸோட வேலிடிட்டி பாத்தீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி. டெய்லி பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா நியூஸ் பேப்பரையும் அனலைஸ் பண்ணி எக்ஸாம்ல எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்களோ அதே மாதிரி கரண்ட் அஃபேர் எல்லாமே தொகுத்து கொடுத்துருக்கோம். கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர், டீடைல்டு கரண்ட் அஃபேர், ஒன்லைனர் கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட்னு எல்லாமே இதுலயே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒன்ஸ் கரண்ட் அஃபேருக்கு 799 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேரும் உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். வேற எந்த நியூஸ் பேப்பர் எதுவுமே ரீட் பண்ண வேண்டாம். வேற எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.